ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நான் கொஞ்சம் எங்கே இருக்குன்னா பர்கதாபாத்தில் அடவணியில் இன்றைக்கி சந்தனக்கூடம் முடிஞ்சு அந்திரி நடக்குது. இது சையது சுல்தான் முகமது ஷா ஒளிவுள்ள அவங்க தர்காவில் இன்றைக்கி அந்திரி நடக்குது. பார்க்க தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பில் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. அதுமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாரும் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி ஒரு லைக்கை தட்டுங்க. அதுமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாதம் எல்லாம் நடக்குது. பரக்கத்தை பார்த்துல சந்தனக்கூட செய்து இது வருஷம் வருஷம் எப்படி நடக்குமோ இந்த குழப்பம் இல்லாமல் எல்லாம் அதுக்கு வந்து மறுநாள் ஏற்றுக்குவோம். கோழிக்கு ஒரு டோக்கனு, ஆட்டுக்கு ஒரு டோக்கனு கொடுப்போம். சாப்பாடு அடிக்கலாம். மத்தியானம் சாப்பாடு பிரிவு சாப்பிட்டுக்கலாம். ஒரு டோக்கன் கொடுத்துட்டு போடுவோம். யாரும் சாப்பிடுவாங்க, யாரும் சாப்பிடுவோம். இன்னும் கிடையாது, யாரும் சாப்பிடுவோம். யாரும் சாப்பிடுவாங்க பொதுவான இது. அதாவது அண்ணன் தமிழ் சொல்லுவாங்க. டோக்கன் எப்படி பாய்? 130 ரூபா ஒரு டோக்கனு. ஏன்னா 3 பேர் சாப்பிடுவோம். திருப்தியாக இருக்கும், எந்த குறை இருக்காது. பறக்கத்தா பார்த்தா பறக்கத்தான் இருக்கும். சாப்பாடு தாளிச்சா எல்லாமே பாருங்க. இங்கே டோக்கன் கொடுத்துருக்காங்க. தர்கா வாசல் என்ட்ரன்ஸில் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அவனா கேட்டாங்க, சொன்னாங்க டீட்டெயிலு. இல்லைனாக்கா இந்த மாதிரி ஆடு கொண்டு கொடுப்பாங்களாம். நேர்த்திக்கடன் பண்ணி ஆடு கொடுப்பாங்க, கோழி கொடுப்பாங்க. அது பொண்ணு பிள்ளை அதுமாதிரி அவங்க நேர்த்திக்கடன் பண்ணி ஃபேனு லைட்டு இதெல்லாம் கொடுப்பாங்கங்கிறாங்க. அவங்க கேட்டப்போ டோக்கன் கொடுத்துருக்காங்க. டோக்கன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தனியாக காசு கொடுத்து வாங்கிக்காமல் கோழி ஆடு கொடுத்தா தனியாக தரீங்க. இப்போ தனி சாப்பாடு வேணும். அப்புறம் டோக்கன் தருவீங்களா? 130 ரூபா. 130 ரூபா. டோக்கன் வந்து 130 ரூபா. அது ஏன்னா கட்டணும் பாய். எல்லாம் வேணாம் கட்டணும். வந்து பர்கத்தை பார்த்துட்டு பர்கத்தா நடக்குது. வாங்க அந்த சாப்பாடு ஆக்கிடுவோம். அதையும் போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இது வரைக்கும் காலையில் 18 சட்டி ஆக்கியிருக்காங்க. சாப்பாடு ஆக்கி 10ல் மீண்டும் ஆக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கூட்டம் ஆளும் போது பர்கத்தா 10ல் பர்கத்தா கொடுத்துருக்காங்க. தால்ச்சா சோறு இல்லாமல் பார்த்துருப்பீங்க. நேற்றுல சோறாக்கிட்டு நிற்கிறான்.
அடவணி பர்கத்தை பார்த்துல சாப்பாடு ஆக்கியிருக்கீங்க 20 செட் ஆக்கியிருக்கீங்க மேற்கொண்டு ஆக்கி மேற்கொண்டு நடந்துட்டு இருக்கு வேலைகள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் மேற்கொண்டு பொறுத்து 5 சட்டியை 10 சட்டியை போடுறது நிரப்பமாக இருக்கு இது வரலையே எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை நல்லா நம்ம செய்யக்கூடிய ஒரு அன்னதானம் நல்லா போயிட்டு இருக்கு ஏதோ கொள்ளையில் இருக்க போறாப்ல கமிட்டி மட்டும் நாட்டமக்காரவங்க மாதிரில 2-3 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த இருக்காங்க அந்த காரியங்கள் நல்லா நடத்திட்டு போறாங்க மேலும் போல உங்க பணியை செலுத்தணும்னு எல்லாருக்காக நான் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆக்கின மயமாக இருக்காங்க. ஒரு பக்கம் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டோக்கன் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் பந்தி நடக்குது. சாப்பாடு அன்னதானம்பாங்க, அந்த சாப்பாடு அங்கே நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த தர்கா கூட்டோட கமிட்டி ஆளுங்க நிற்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கேட்ப 2-3 வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். சொல்லுங்க பாய். நல்லா இருக்கேன் பாய். சொல்லுங்க பாய். சரி பாய். சரி பாய். சரி பாய். நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு பாய். சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆமாம் பாய். இது வரைக்கும் எத்தனை சட்டி ஆகிருக்கு? ஒரு 15 சட்டி ஆகிருக்கு. 15 சட்டி ஆகிருக்கு பாய். ஆகிருக்கு பாய். கூட்டம் பொறுத்திருக்கு பாய். யாரா பாரு கூட்டம் பொறுத்திருக்கு பாய். இருக்கிறது பொறுத்து வேணும், மக்கள் வர்றதை பொறுத்து இருக்கு பாய். எத்தனை பேர்? 5000 பேர் சாப்பாடு கொடுப்போம். சிக்கனோட எப்படின்னா எம்டி சோறு மட்டும் இல்லை, சாப்பாடு கொடுத்து தால்ச்சா கொடுத்து அதுக்கு சைடிஸு வந்து சிக்கன் கீரை வச்சு கொடுத்துறாங்க. அடவணை பர்கத்தா பார்த்துல பர்கத்தா நடந்துட்டு இருக்கு. சந்தனக்கூடு அந்திரி வர மக்களுக்கு தண்ணி தவத்துக்காண்டி தண்ணி பாட்டில் இறக்கி வச்சுருக்காங்க. காட்டுக்காட்டினா இந்த தர்காவுக்கு வரவங்க முக்காசி பேர் முயற்சி பண்ணி தான் வர்றாங்க. முயற்சி பண்ணி வந்தவங்க வந்து குத்து விளக்கு வைக்கிறாங்க, 2வது தென்னம்பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கோழி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தர்காவில் அவங்கள கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் போன வருஷம் வந்தோம் அந்த தர்காவுக்கு சந்தனக்கூட்டுக்கு வந்து நாங்கள் வந்து யாசின் ஓதி துவா கேட்டோம். சையீது சுல்தான் முகமது ரசூலுல்லாஹ் மூலியமாக எங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடச்சிச்சின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தர்கா ஃப்ரெண்டில் வந்து செட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. அதேமாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க அந்த தர்காவில் வந்து மக்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மேலே சீட்டு இல்லை, வாடகை தான் எடுக்கிறாங்களாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் முயற்சி பண்ணிங்கனாக்கா இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் தர்காவில் வந்து செட்டு போடுறதுக்கு. அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சாப்பாடு வாழையில சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. போதுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் கொடாசல்லேருந்து 7 கிலோமீட்டர் வரலாம், அப்படின்னா கொடாச்சம் 7 கிலோமீட்டர் வரலாம். பர்கத்தாபாத்துங்கிற அடவண்டியில் இந்த தர்கா இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துனா மறக்காமல் லைக்கை தட்டுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதேமாதிரி வீடியோ வேண்டாம் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.